இப்போ கூட்டணி ஒருவேளை அப்படியே காங்கிரஸும் இதோட கன்டின்யூ பண்ணா கூட, எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 சீட்டுக்கு மேல குடுக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் பெர்சனலா. ஒரு 25 சீட்டே அங்க குடுத்தா கூட, இப்ப என்ன அடிஷனலா 2 பேர் வந்திருக்காங்க. ஒண்ணு தேமுதிக. அவங்க எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு 5 சீட்டாவது எதிர்பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் கமலோட மையம். அது ஒரு 5 சீட்டா குடுக்க வேண்டும். ஏன்னா, அவருக்கு வந்து முதல்ல 5% இருந்தது. இப்போ மேபி 2% இருக்கலாம். கூட்டணி சேரும்போது அவரு சதவீதம் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 5%க்கு மேல 5, 6% வந்து அவங்க கட்சிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்தது அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு 5 சீட்டு. 10 சீட் எக்ஸ்ட்ரா குடுக்கணும். அது எங்கேருந்து குடுப்பாங்க? திமுக வந்து குறைஞ்சபட்சம் 165லேருந்து 170 சீட்டு நின்னா மட்டும் தான் தனி மெஜாரிட்டி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப 170க்கு குறைய மாட்டாங்க. 170 அப்படின்னா, மிச்சம் கையில இருக்கிறது 64 சீட்டு. இந்த 64 சீட்ல எப்படி பிரிச்சு குடுப்பாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. 2 கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு, 4 முஸ்லீம் கட்சிகள் இருக்கு. அப்புறம் வந்து நல்லா இப்ப வரைக்கும் ஸ்ட்ராங்கா ஜெல்லாகி இருக்கக்கூடிய இந்த கட்சி இருக்கு. நம்ம விசிக இருக்கு. விசிக போன முறை 6 சீட்டு குடுத்தாங்க. இந்த முறை வந்து குறைஞ்சபட்சம் 6, அதிகபட்சம் 10 அப்படி குடுத்தாங்கன்னா, காங்கிரஸ்க்கு வந்து அவங்க கேட்கிற மாரி குடுக்கவே முடியாது.